வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெண் கல்விக்காக போராடிய மலாலாவை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைய பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகிறார்கள். அதே நேரம் சிலருக்கு அடிப்படை கல்வி கூட மறுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு மறுக்கப்பட்ட கல்விக்காக போராடி வரும் இளம் புரட்சியாளர் மலாலா. பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாத் பள்ளத்தாக்கில் 1997 ஜூலை 12 பிறந்த மலாலா இளம் வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். ஸ்வாத் பள்ளத்தாக்கு தலிபான்களின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. பல பெண்கள் குழந்தைகளின் கல்வி தடைப்பட்டது. அந்த ஆண்டு தனது கல்வியை இழக்க நேரிடும் என்ற மன குமுறலை தன்னுடைய டைரியில் எழுதியிருந்தார் மலாலா. புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் அவரது டைரி குறிப்புகளை வெளியிட்டது. உலகின் கவனம் மலாலாவின் பக்கம் திரும்பியது. தலிபான்களுக்கு எதிர்ப்பு வலுத்தது. 17 வயதான மலாலா பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் தலிபான்கள் அவரின் வாகனத்தை நிறுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். மலாலாவின் கழுத்து மற்றும் தலையில் குண்டு துளைத்து கடுமையாக பாதிக்கப்பட்டார். உலகமே அவருக்காக ஆதரவாக இருந்ததால் பாதுகாப்புடன் லண்டனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தார். மீண்டு வந்த மலாலா, நான் அவர்களை எதிர்பார்த்திருந்தேன். அவர்களிடமே பெண் கல்வி குறித்து புரிய வைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் என்றார். இந்த வார்த்தை உலகையே ஆச்சரியப்படுத்தியது. தாக்குதல் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். இப்போது பெண் குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக அவரது குரல் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. தற்போது இங்கிலாந்து நாட்டில் வசித்து வரும் மலாலா நாடு நாடாக சென்று அகதிகளை சந்தித்து வருகிறார். அதன் வெளிப்பாடாகத்தான் வி ஆர் டிஸ்பிளேஸ்டு என்ற நூலை எழுதியிருக்கிறார். உலகை மாற்றுவதற்கான ஆயுதம் எதுவென மலாலாவிடம் கேட்டபோது, ஒரு ஆசிரியர், ஒரு சிறுவன், ஒரு பேனா, இவற்றால் உலகையே மாற்ற முடியும் என்றார். 2013 மலாலா ஐநா சபையில் பெண் கல்வி குறித்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அன்று அவரின் பிறந்த நாளை மலாலா தினம் என்று ஐநா அறிவித்தது. இன்றைக்கு என் நாட்டின் எல்லைக்குள் கூட நான் கால் வைக்க முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் என் நாட்டின் பிரதமராக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லும் மலாலாவின் வார்த்தைகள் வலிமையானவை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.